Hi student, today நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்னா நரம்பு மண்டலம். நர்வஸ் சிஸ்டம் ஏன்னு சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்தை சிஸ்டம்னு சொல்கிறோன்னா அது ஒரு 2-3 ஆர்கன் சேர்ந்து பண்ணால் அதுக்கு பேர் சிஸ்டம். அதே மாதிரி ஆர்கன் ஒரே ஒரு வேலையை ஒரே ஒரு ஆர்கன் தான் பண்ணுது, அந்த ஆர்கன் சொல்கிறோம். 2-3 ஆர்கன் சேர்ந்து செஞ்சால் அதுக்கு பேர் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே ஒரு வேலையை செய்யணும்னா 2 பேருலாம் அதுக்கு மேலே ஒரு 10 பேர் 20 பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆப்டிடியூட் இருக்கும், ஒரு என்ன இருக்கும். அப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முரண்பாடான செயலாக வரும். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர், ஸோ இவங்களோட டீம் லீடர் இவங்களோட கண்ட்ரோலில் வருவாங்க. இந்த கண்ட்ரோல் இருக்கும்போது 30 பேரோ 40 பேரோ 1000 பேரோ அந்த அவங்களோட ஒர்க்கு வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் பாருங்க, அவர் பாடி ஹேஸ் டு ஒர்க் இன் சிமிலர் கோஆர்டினேட் ஃபேஷன், steady state in body functioning called hemostasis. ஸோ அதே மாதிரி நம்ம பாடியில் இந்த எல்லா ஆர்கனையும் சில ஆர்கன்லாம் எல்லா ஆர்கனையும் பாடியில் உள்ள எல்லா ஆர்கனையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா பிரெயின் தான். யார்? நம்ம பிரெயின். இந்த பிரெயின் அந்த ஒர்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா ஹீமோசிட்டாசிஸ் சொல்லுவாங்க. ஒன் வேர்டில் நோட் பண்ணிக்கோங்க, ஹீமோசிட்டாசிஸ். தென் அவர் பாடி த நர்வஸ் system and the endocrine system perform the task of coordination and integrating all the activities. இது ஒன்று தான். நர்வஸ் சிஸ்டம் வந்து நர்வஸ் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் பெர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி, அந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கோஆர்டினேஷன் வேலை. என்ன பாடியில் நடக்கிற ஆல் ஆக்டிவிட்டிஸையும் ஆல் ஆர்கனோட கண்ட்ரோலும் யார் தான் பண்ணுறா, இந்த ஒர்க்கில் நடக்குது. தென் த நர்வஸ் சிஸ்டம் ப்ரொடியூஸ் அன் ஆர்கனைஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் ஃபார் குயிக்கர் கோஆர்டினேஷன். அப்படின்னா நர்வஸில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன என்ன சொல்கிறது, இப்போ நம்ம பார்க்கணும், சின்ன குழந்தையில பார்த்துருப்போம். இந்த புளியை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றுமே செய்யாது. முதல்ல ஒரு விஷயத்த புளியோ மாங்காவையோ பார்த்தா அது ஒரு திங்ஸு, அது தெரியாது. தென் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட நேமை அறிஞ்சிக்கிறோம், இங்கே ஸ்டோர் ஆகும் பிரெயினில். அப்புறம் அதோட நேமை ஸ்டோர் பண்ணிவிட்டு அது என்ன வேலை செய்யுது, அப்புறம் அந்த புளியை எடுத்துக்கிட்டாலும் அதோட டேஸ்ட்டு பார்ப்போம். டேஸ்ட்டை பார்த்தோன்னே அதுவும் நம்ம மைண்டுக்கு மூளைக்கு புரிஞ்சிடும். மாங்காவையும் பார்த்துக்கலாம் புரிஞ்சிடும். இந்த ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே முதல்ல தெரியாது, அதை டேஸ்ட் பார்த்தோன்னே இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்மளோட பிரெயினில் சேவ் பண்ணி வைக்குது. அடுத்த டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புளியை பார்த்தோன்னா இந்த வாய்க்குள்ள ஒரு மாதிரி எச்சு ஊருன்னு சொல்கிறாங்களே, ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இல்லை, ஆனால் அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதுதான் இந்த மூளையோட வேலை. சிடிஏ இந்த மெமரி கார்டு மாதிரி அது வேலையை பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்துருப்பீங்க, மீட் பண்ணியிருப்பீங்க ஏதோ விஷயத்துக்காக. அவர் 10 வருஷம் கழித்து அவரை பார்க்கும்போது இந்த உங்களோட பிரெயின் என்ன பண்ணுன்னா, சில படத்தில் பார்த்துப்பீங்க ஒரு ஆளோட உருவத்தை வச்சு அப்படி படம் மேலே போயிட்டே இருக்கும். டக்குன்னு ரெண்டு வந்து டிடெக்டட் அப்படின்னு வந்து பிளிங்க் ஆகும் ரெட் கலர். அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயினும் ஒரு பொருளையோ வேற ஒரு இதையோ பார்க்கும்போது அது ஏற்கனவே நம்ம பயந்து வச்சுருக்கோம். அந்த ப்ராசஸ் தான் இது. தென் ஸோ வி ஷால் லேர்ன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் த எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த ரெண்டும் தான் இதோட ப்ராசஸ் ஃபுல்லாக இது பண்ணுறது. ஓகேவா? நர்வஸ் சிஸ்டத்தை பார்ப்போம்.